ரொம்பவே அழகான 10 ஹார்ஸ் பிரீட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1 ஹாஃப்லிங்கர். இது உண்மையாகவே ரொம்ப மெஜஸ்டிக்கான ஹார்ஸ்ங்க. சூரிய வெளிச்சத்துல தகன்னு மின்னற அதனுடைய செஸ்னட் கலர்ஸ்ல இருக்கிற சில்கி ஹேரா இருக்கட்டும், அது அதனுடைய ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிக்கிற விதமா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவு அழகா இருக்குமாங்க. மத்த குதிரைங்க கூட கம்பேர் பண்ணும்போது இது பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் கூட செம்ம ஸ்ட்ராங்காங்க இந்த ஹார்ஸ். இந்த ஹார்ஸ் பாத்தீங்கன்னா மிடில் ஏஜ் டைம்ல மலைப்பகுதிகளில் வேகமா ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 உலக போர்கள்லயுமே இது கடுமையா உழைச்சிருக்குங்க. அப்பலூசாஸ். இது ரொம்ப வித்தியாசமான குதிரையா. இந்த குதிரைகளுடைய உடம்புல சின்ன சின்ன புள்ளிகள் இருக்குமா. இந்த சின்ன சின்ன புள்ளிகளுக்கு காரணம் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, பழங்காலத்துல இருந்தே ஃபேமஸ் ஆகும். ஐரோப்பால பழைய கேவ் பெயிண்டிங்ஸ்லயும் பழங்காலத்துல கிரேக்க மற்றும் சீன ஹேண்ட் டைனஸ்டி ஆர்ட் ஒர்க்ஸ்லயும் காணப்படுது. ஜிப்சி ஹார்ஸ். ஜிப்சி ஹார்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஜிப்சிஸ் அப்படின்னா யாருன்னு பார்க்கலாமாங்க. ஐரோப்பா மற்றும் அனட்டோலியா பகுதிகளில் காணப்படுற இந்த ஜிப்சி மக்கள் ஒரே இடத்துல வாழ மாட்டாங்களாம். குதிரை வண்டிகளோட கூட்டமா வேற வேற இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்களாம். அவங்களுடைய வண்டிகளையும் மற்றும் கேரவன்களையும் இழுக்க யூஸ் பண்ணின குதிரைகள் தான் இந்த ஜிப்சி ஹார்சஸ். மத்த குதிரைங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஜிப்சி ஹார்ஸ் தனியா தெரியுதுங்க. எப்படி அப்படின்னா, இந்த ஹார்ஸ் பிரீடுக்கு மட்டும் முட்டியில இருந்து ஷாக்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா முடி வளர்ந்திருக்கும். இந்த குதிரை ரொம்பவே தைரியமானது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லார் கூடயும் ஈஸியா பழகக்கூடியதான். அதே நேரத்துல ரொம்ப மென்மையான பிரீடாங்க இது. பிரேஷியன். இது ரொம்பவே ஸ்டைலிஷான ஹார்ஸுங்க. இது நடந்தா அவ்வளவு அழகா இருக்குமா. இந்த குதிரையை ஈஸியா ரெகக்னைஸ் பண்ண முடியும். இது கருப்பா பயங்கர மஸ்குலர் அண்ட் ஷைனிங்கா ஒரு பவர்ஃபுல் குதிரையா இருந்துட்டு வருது. இந்த அழகான பவர்ஃபுல் ஹார்ஸை பழங்காலத்துல வார் ஹார்ஸா சண்டைக்கு போறதுக்கு ஐரோப்பா ஃபுல்லா பயன்படுத்தி இருக்காங்க. மார்கன் ஹார்ஸ். இந்த பிரீடை பொறுத்த வரைக்கும் தி ஹார்ஸ் தட் சூசஸ் யூ அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க அந்த குதிரையை செலக்ட் பண்ணல, அந்த குதிரை தான் உங்களை செலக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, இந்த குதிரைக்கு மனுஷங்களோட பழகிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா. உலகம் முழுவதும் இதனுடைய பழக்க வழக்க முறைக்கு இந்த மார்கன் ஹார்ஸ் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. அது மட்டும் இல்ல, முதல்ல அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஹார்ஸ் பிரீடா இது நம்பப்படுது. மார்வாரி. இது கொஞ்சம் ரேர் பிரீடுங்க. அந்த காலத்துல அரேபியன் குதிரையையும் பூர்வீக இந்தியன் போனிஸையும் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்ததுதான் இந்த மார்வாரி. இன்னைக்கு இந்தியாவுல ராஜஸ்தான் மார்வாரி பகுதிகளில் இந்த குதிரைகளை நீங்க பார்க்க முடியும். இதுங்களுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, இதுங்களோட 2 காதுகளும் உள்பக்கமா திருப்பி ஒன்னை இன்னொன்னு பாக்குற மாதிரி இருக்கும். அந்த காலத்திலேயே இவங்க பெரிய இடத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா. 12வது நூற்றாண்டிலேயே பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல மார்வர் பகுதியை ஆண்ட ரத்தோர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களால உருவாக்கப்பட்டதான் இந்த ஹார்ஸ். மஸ்டாங்ஸ். இது எப்பவுமே வைல்ட் ஹார்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கால சில காட்டு பகுதிகளில் அது பாட்டுக்கு காட்டுத்தனமா சுத்தி தெரியுங்களாம். காட்டுத்தனமா இருந்தாலும் ரொம்ப கம்பீரமான குதிரைங்க இது. முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த மஸ்டாங் குதிரைகள் கொலோனியல் ஸ்பானிஷ் குதிரைகளா இருந்ததாகவும், காலப்போக்குல பல குதிரைகளோட மிக்ஸ் ஆகி இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த அழகான மஸ்டாங் வந்ததாகவும் வரலாறு சொல்லுது. அண்டலூசியன். தி பியூர் ஸ்பானிஷ் ஹார்ஸ்னு சொல்றாங்க. கடந்த 1000 கால வருஷமா பாத்தீங்கன்னா பல மன்னர்களை தன்மேல சுமந்து ஐரோப்பா கண்ட முழுக்க ஓடி இருக்கு இந்த குதிரை. தங்கள் சக்தியின் புகழ்பெற்ற சின்னமா கருதுறாங்க இந்த குதிரையை அங்க இருக்கக்கூடிய மக்கள். அகல்டக்கி. இது இந்த உலகத்திலேயே ரொம்பவே பழமையான குதிரைங்க. சட்டுன்னு பார்த்தா இது பேச்சுக்கிற மிருகமோ அப்படின்னு கூட தோணிடுமா. அந்த அளவுக்கு அழகானது. இந்த குதிரை பாக்குறதுக்கு பல பலன தங்கம் பூசின மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லைங்க, வேகம், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் ரொம்பவே ஸ்பெஷாலிட்டி வாய்ந்தது. இதனுடைய அழகான ஸ்கின் கோட்காகவே இந்த குதிரையை கோல்டன் ஹார்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. அரேபியன். இது ரொம்பவே ஃபேமஸான குதிரைங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த குதிரையை. ரொம்பவே பழமையான பிரீடாகவும் கிட்டத்தட்ட 4500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த அரேபியன் குதிரைகள் நாடோடி பெட்டோயின் மக்களை பூர்வீகமா கொண்டதா இருக்கு.